அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கஜூர் பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு, டீ டயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே இருக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய பெரிய லைக் பண்ணி நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இந்த கஜூர் செய்கிறதுக்காக இதில் கோதுமை மாவு தலை தட்டி 2 டம்ளர் எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 டம்ளர் 2 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கிறலாம். இதில் மைதா கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இல்லை 1 கப் மைதாவும் 1 கப்பு கோதுமை மாவும் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டம்ளர் ரவா சேர்த்துக்குவோம். சின்ன ரவா, வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன், சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் 1/2 கப்பு. இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருகிய தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். துருகிய தேங்காய் 1/4 கப்பு இருக்கு பாருங்கள், 1/4 கப்பு சேர்த்துக்குவோம். இதில் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு, இது 2ஐயும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குவோம். நீங்கள் கருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இனி இதுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் மாவு, அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெய், நல்லா உருக்கின நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இது எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இதுக்காகத்தான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறது. இதில் சுகர் போட்டுக்கோம், பவுட்ரு பண்ணி. அந்த நெய் இந்த இதிலே கொஞ்சம் மாவு, அந்த சுகர் கொஞ்சம் இலகி வரும் கை சூட்லேயே. அதனால் பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிடுவோம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின தேங்காய் பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை, எல்லார் வீட்லேயும் அது இருக்காது. அதனால தான் நான் வீட்டில் உள்ள தேங்காய் பூவை சேர்த்துருக்கேன். தேங்காய் போடுறதுனால கெட்டு போயிடும்னா நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா எண்ணெயில் வேகக்கூடிய பொருள் தானே, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. கோதுமை மாவுங்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா மைதா மாவு கூட கோதுமை மாவு நல்லது, அதனால் கோதுமை மாவுங்கிறனால ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு கொலக்கட்டை பிடிச்சோம்னா ஒரு கொலக்கட்டை பொடியாக அப்படி இருக்கணும். அப்போ தான் இது மாவு சரியாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இது கொலக்கட்டை பிடிச்சோம்னா அப்படி கொலக்கட்டையாக நிற்கணும் ஸ்டெப்பாக. அதனால் அப்போ தான் மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சிக்கலாம். நெய் சேர்க்குறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த கஜூர் சாப்பிட்றதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம், அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிணையணும். அப்போ தான் இல்லாட்டினா ரொம்ப தண்ணி ஆகிடும். சப்பாத்தி மாவை கூட கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். 5 நிமிஷம் ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை 2 உருண்டையாக நாம் தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 உருண்டை, இது ஒரு உருண்டையாக இருக்குது, இது ஒரு உருண்டையாக இருக்குது. இப்போ இது 2 உருண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிடுவோம்.
இப்போ 2 உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டு இதில் நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். கையினாலேயே கூட அமுக்கிக்கிடலாம். அது முடியாததுக்கு கொஞ்சமாக கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிடலாம். இது ரொம்ப கனம் இல்லாமல் தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அளவு அரை இஞ்சி கணத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பொரிஞ்சு வரையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்குவோம். இன்னும் வந்து கட்டை வச்சு உருட்டாந்தா கூட உருட்டிக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கட்டை வச்சு உருட்டாந்தால் உருட்டிக்கலாம். நம்ம கட்டையை வச்சு தேய்ச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பாக இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்ம வந்து கட்டு வச்சும் கட் பண்ணிக்கலாம், கத்தியை வச்சும் கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கட் பண்ணிக்குவோம். பாருங்க, சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சைடை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம கஜூரை வறுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த சைடெலாம் எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இந்த சைட்லையும் எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இப்படி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்துட்டோம்னா ரவுண்ட் ஷேப்பு சூப்பராக வந்துடும். பாருங்கள், பெருசுக்கு பாருங்கள், ரவுண்ட் ஷேப் பாக்கி எந்த அளவில் தடிமன் இருக்குன்னு பாருங்கள். அரை இன்ச்சு அளவுக்கு இருக்குது. இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், டைமண்ட் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க எல்லாத்தையுமே பொரிச்சுக்கிடுவோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நீங்கள் ரவுண்ட் ஷேப் உள்ள சட்டியவே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதில் இந்த இதை சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் டைமண்ட் ஷேப்பில், அதை சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஒட்டி ஒட்டி போட வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். அப்போத்தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பிரட்டி விடுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால சிம்மிலே எடுத்து வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும், வெளியிலையும் வெந்து வரும். வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் சிம்மில் வச்சே வேகட்டும். இப்போ வேகட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சு தான் வேகுது. ஏன்னா உடனே திருப்பி விட முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டோன்னே. அதனால் அது கொஞ்சம் வேகணும். வேக விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அது வரையும் சிம்லேயே இருக்குது. சிம்லேயே இருந்து வேகட்டும். பாருங்கள், சிம்மில் தான் இருக்குது. இப்போ சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். வேகட்டும். இதை பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக பையை மெதுவாக திருப்பி விட்டுக்கிடுவோம். இப்போ திருப்பி பையை உடஞ்சிடாமல் திருப்பி விட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடையிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் உடையாமல் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சிம்மில் தான் இருந்து வேகுது. சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லது. அப்போ தான் நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வேகட்டும். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. கையிலே போட்டு விட்டுக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது சிம்மிலே வேகணும்.
நேரம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா எடுக்கலாம். சலசலப்பு அடங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் புரட்டி விட்டுக்கலாம். இந்த கஜூர் பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால இதே மைதா மாவுலேயும் செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தி, அதனால தான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். மைதா மாவுலேயும் செஞ்சு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா வேகட்டும். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும், எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது சிம்மில் வச்சது வேணும். கொஞ்சம் லேட்டாகும், டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கிடலாம். நாங்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு வெள்ளையாக தெரியும், ஆனால் அந்த சூட்லேயே அது வெந்துக்கணும். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி எடுத்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஆனால் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வேந்துடும். பாருங்க, நல்லா ஒன்று மட்டும் மேலே வந்துடுச்சு, அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வச்சு வேந்தது தான் நல்லாயிருக்கும். அதனால் சிம்மில் தான் இருக்குது, வேகட்டும். இப்போ பாருங்கள், எலும்பு எல்லாமே மேலே வந்துடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கிறோம். கையை உடையாமல் திருப்பி விட்டுக்கலாம். சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெயில் இருக்கையில். அதனால் கையை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கையை சாப்பிட்டா மெதுவாக கையை திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய்க்குள்ள இருக்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் நல்லா எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா முறுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இது எல்லாமே எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. கஜ்ரி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டயத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லைன்னா எங்கள் வீடியோ சேரும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.